ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்கு 9:30 கேண்டில் சரிங்களா. அதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 9:20 கேண்டிலும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பிரேக் பண்ணிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் வந்து இங்க என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மேலே போகவே இல்லைங்க சரியா. புட் ஆப்ஷன் நம்மளுக்கு மேலே போல, பட் நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு பிரேக் பண்றாங்க. இங்க நம்மளுக்கு எத்தனை மணிக்கு பிரேக் பண்றாங்க, 9:30க்கு. ஸோ அதே டைம் இங்கேயும் 9:30 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணி அப் சைட்ல வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க சரியா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குங்க, இங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு இவங்க மேலே வரவே இல்லை. எதுக்கு மேலே, 328 அப்படின்றது லெவலுக்கு மேலே வந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க மேலே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ஆனா இவங்க மேலே வந்தாலுமே இவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, மேலே இருக்கக்கூடாதுங்க, கீழே இருக்கணும். இவங்க மேலே இருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்யணும், இந்த லெவலுக்கு கீழே இருக்கணும். இப்போ நான் முன்னாடி சொன்னதுதான் இந்த ஒவ்வொன்றும், இது என்னங்க, இந்த ஒவ்வொரு கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப் ரொம்ப முக்கியங்க. நீங்க அந்த இதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா. இந்த ஒவ்வொன்றும் நம்மளுக்கு இந்த இடைப்பட்ட இடைவெளி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு லைனுக்கும். ஸோ இந்த லைன் எல்லாமே என்னதுங்க, நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குங்க சரியா, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இதை கடந்து கடந்து போனா மட்டும்தான்